நம்ம இப்போ வந்து கிளாஸஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். கிளாஸ் வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸுக்கு பேர் நான் சாம்பிள் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய், எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். கெட் டேட்டா அப்படின்னு மெத்தட் எழுதுகிறேன். செல்ஃபு. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். செல்ஃப் டாட் எக்ஸு பிரிண்ட்டு செல்ஃப் டாட் ஒய் அப்படின்னு நான் எழுதிட்டேன். இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எஸ் ஈக்குவலன் டு சாம்பிள் ஆஃப் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன். எஸ் டாட் கெட் டேட்டா அப்படின்னு கால் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு என்ன வந்தது? அவுட்புட்டு 10, 20 அப்படின்னு வந்து. சரி, இப்போ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ கிளாஸ் எல்லாம் மறந்துடுங்க. இங்கே நான் எழுதின மெத்தடு, கிளாஸுக்குள்ளார எழுதுனதுக்கு நான் மெத்தடுக்கு பேர் ஃபங்க்ஷனுக்கு பேர் மெத்தடு. இப்போ அதை நான் கிளாஸ்லேருந்து தனியாக எழுதுகிறேன். டெஃப் கெட் டேட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவலன் டு 10, எக்ஸ் ஈக்குவலன் டு 10, ஒய் ஈக்குவலன் டு 20ன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் எக்ஸு, பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய்னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கெட் டேட்டான்னு மட்டும் கால் பண்ணுவேன். எனக்கு அவுட்புட் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஃபங்க்ஷன். இதே ஃபங்க்ஷனை தான் இங்கே எழுதியிருக்கேன், ஆனால் கிளாஸுக்குள்ளார எழுதியிருக்கிறேன். அப்போ இங்கே முக்கியமாக ஒரு பேராமீட்டர் போட்டிருக்கோம். அந்த பேராமீட்டருக்கு பேர் செல்ஃப் அப்படின்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இனிஷியல் பேராமீட்டர். அந்த செல்ஃபோட வேலை என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நார்மலாக ஒரு கிளாஸை அக்சஸ் பண்ணுறது இன்ஸ்டன்ஸ் மூலியமாக தான் அக்சஸ் பண்ணணும். இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பீரியட் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணுவோம். கெட் டேட்டான்றது மெத்தடு, எஸ்ன்றது சாம்பிள் கிளாஸோட ஆப்ஜெக்ட். இது ஒரு வழி. அனதர் அப்ரோச், இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியே கால் பண்ணலாம். கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த மெத்தடு பேர் என்ன? கெட் டேட்டா அப்படின்னு ஒன்று. இங்கே வந்து நம்ம என்ன கேட்குறோன்னா, ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எஸ்ஸுக்கு ஆப்ஜெக்ட் கால் பண்ண போகிறோம். பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள், 10, 20. இங்கே என்ன ரிசல்ட் வந்ததோ அதே அவுட்புட் தான் இங்கேயும் வருது. மிக முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மீனிங் என்னன்னா, இங்கே நீங்கள் கிளாஸை யூஸ் பண்ணி கால் பண்ணுறப்ப இந்த கெட் டேட்டாவுக்கான பெராமீட்டர், அதாவது பெராமீட்டருக்கு ஆர்குமெண்ட் என்னவா அனுப்புகிறீங்க? இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை இங்கே அனுப்புகிறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம்? இந்த ஆப்ஜெக்ட் தான் பெராமீட்டரை, இந்த செல்ஃப்ன்ற பெராமீட்டருக்கு போய் ஆர்குமெண்ட்டாக போய் உட்காரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எஸ் டாட் எக்ஸ், செல்ஃபில் என்ன இருக்குது? இங்கே எஸ்ன்னு இருக்குமா? அப்போ எஸ் டாட் எக்ஸ் அப்படின்றது என்ன? எஸ் டாட் எக்ஸ்ன்றது என்ன? இந்த 10. ஒரு வேணும்னா நீங்கள் இங்கே கேட்டு பார்க்கலாம். எஸ் டாட் எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறான் பாருங்கள், 10 அப்படின்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த எஸ்ஸு தானே இங்கே ஆர்குமெண்ட்டு இந்த பேராமீட்டரில் போய் அசைன் ஆகுது செல்ஃபில். அப்போ செல்ஃப் டாட் ஒய் என்ன வரும் நமக்கு? செல்ஃப் டாட் ஒய், அதாவது எஸ் தான் அங்கே செல்ஃபில் போய் உட்காருது. செல்ஃப் டாட் ஒய் என்ன வருது நமக்கு? 20 அப்படின்னு வருது. இது வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த செல்ஃபோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்ல வரோம். இன்னும் ஒரு சின்ன ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள். கிளாஸு சாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ டெஃப் கெட் டேட்டா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு விட்டுட்டோம். மறக்காமல் செல்ஃபை ஆட் பண்ணுங்கள். செல்ஃபு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் செல்ஃப் டாட் எக்ஸ் ஈக்குவலன் டு எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிட்டேன். செல்ஃப் டாட் ஒய் ஈக்குவலன் டு ஒய்ன்னு அசைன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் எழுதுகிறேன். அந்த மெத்தடுக்கு பேர் டிஸ்பிளே. அங்கேயும் கண்டிப்பாக செல்ஃப் வேணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரிட்டர்ன் பண்ணுறேன். எதை? செல்ஃப் டாட் எக்ஸ் கமா செல்ஃப் டாட் ஒய்யை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நான் கிளாஸ் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்கு? சாம்பிள் அப்படின்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த கெட் டேட்டாவை கால் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கெட் டேட்டாவை கால் பண்ணுறப்ப இங்கே என்ன வேல்யூ, இங்கே என்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது? எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ நான் இங்கே வந்து 10, 20 அப்படின்ற வேல்யூவை அனுப்புகிறேன்.
இங்கே எரர் வருது. என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் அப்படின்றது எங்கேயோ தப்பாக போட்டிருக்கோம். இங்கே தப்பாக போட்டிருக்கோம். செல்ஃப். இப்போ 10,20 அப்படின்னு அசைன் பண்ணோன்னே இந்த 10ன்ற எண்ணிக்கை எங்கே போகும்? இந்த எக்ஸுக்கு வரும். இந்த 20 அப்படின்ற ஆர்குமெண்ட் எங்கே போகும்? ஒய்ன்ற பேராமீட்டருக்கு போகும். அப்போ எக்ஸில் என்ன இருக்குது? 10 இருக்குது. ஒய்யில் என்ன இருக்குது? 20 இருக்குது. இந்த 10 எங்கே அசைன் ஆகும்? இந்த செல்ஃப் டாட் எக்ஸ். அப்போ இந்த செல்ஃப்க்கு என்ன வரும்? இங்கே வெறும் 10,20 மட்டும்தான் அனுப்பியிருக்கோம். அது எக்ஸ் ஒய்க்கு போச்சு. அப்போ இந்த செல்ஃப்க்கு என்ன வரும்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட் வரும். அப்போ நீங்கள் எஸ் டாட் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20ன்ற ரிசல்ட்டு, எஸ் டாட் எக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா 10ன்ற ரிசல்ட் வரும். மீண்டும் இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.